விகே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. ஆஸ் யூசுவல் 5:30க்குலாம் நேரம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம வந்து கொஞ்சமா ஆப்பத்துக்கும், பணியாரத்துக்கும் ஆட்டி வச்சுருந்தோம். அதில வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையில வந்து பணியாரத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பணியார கல்ல எந்திரிச்சோனையுமே இந்த பணியாரத்த சுட்டு வச்சுட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி குட்டி குட்டியா குழி பணியாரத்தில பணியாரம் சுட்டாச்சுங்க. கருப்பட்டியோட விலைலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இங்க அவ்வளவா கருப்பட்டி வந்து கிடைக்கல பெங்களூர்ல. அதனால நாட்டு சர்க்கரைய போட்டு அதாவது வெல்லம் போட்டு இது பண்ணாலே நல்லா தான் இருக்குது. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில பணியாரம் டக்கு டக்குன்னு செஞ்சு ஒரு சைட்ல எடுத்து வச்சாச்சு. அ அடுத்து வந்து வாங்க இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் பேக் பண்ணோம், என்ன வந்து நம்ம செஞ்சிருக்கோம் க அ அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஹரிபரியா தான் இருந்துச்சு. என்னடா காலையில 5:30க்கெல்லாம் நம்ம வந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கோமேன்னு நெனச்சேன். சின்ன பிள்ளைலலாம் போய் எந்திரிச்ச உடனேயுமே பணியாரக்கார அக்கா இருப்பாங்க. அப்போ அவங்கட்டலாம் போய் வாங்கி சாப்பிட்ட நினைவு தான் எனக்கு வந்துச்சு. காலையிலேயே என்னமோ அந்த நினைவுலாம் வருது நம்மளுக்கு. சரி நம்ம எப்படி போய் அந்த அ தெரு முனையில வந்து விப்பாங்க. அவங்ககிட்ட போய் பணியாரம் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு, காலங்காத்தாலேயே நான் பாருங்க பல்லு விளக்கிட்டு ஒரு பணியாரத்த எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, காலையிலேயே சாப்பிட்டு பார்த்து 5:30 மணிக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுவும் காலங்காத்தால பணியாரம் சாப்பிடுறது. மலரும் நினைவுகள்லாம் நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. வாங்க அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோன்றத பார்க்கலாம். சாம்பாருக்கு நேத்தே மெனு குடுத்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு சாம்பாரு, ஒரு ஆளுக்கு கீரை சாதம். அதனால சாம்பாருக்கு சின்ன வெங்காயம்லாம் நான் நல்லா நறுக்கிட்டு இருக்கேங்க. தீபாவளி அப்போ கொண்டாந்த வெங்காயம் தான். அதனால கொஞ்சமா இருந்துச்சா, அதனால டக்கு டக்குன்னு சின்ன வெங்காயத்த வந்து நறுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன லஞ்சுனா ஒரு ஆளுக்கு சாம்பார் வித் சொரக்கா கூட்டு, ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா சிப்ஸுங்க. அதுதான் பேக் பண்ணியிருந்தேன். இன்னொரு ஆளுக்கு வந்து கீரை சாதம் வித் சொரக்கா கூட்டு கொஞ்சம் அ பேக் பண்ணியாச்சு. அவனுக்கும் அதே பனானா சிப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால பனானா சிப்ஸே பேக் பண்ணி குடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நல்லா சின்ன வெங்காயம் இது நறுக்கியாச்சு. அ இதுக்கு வந்து எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார் தான் எப்பயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். லஞ்சுக்கெல்லாம் குடுத்து விடுறதா இருந்துச்சா, முள்ளங்கி சாம்பார்லாம் ஒரு மாரி வாடை அடிக்கிறாப்புல இருக்குன்னு சொல்றாங்க. அதனால முள்ளங்கி சாம்பார்லாம் வீட்ல இருக்கப்ப தான் செய்றது. எனக்கு எப்பயும் ஃபேவரைட் வந்து கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார் தான். பாருங்க மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதனால மாங்காவும் கொஞ்சமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் புளி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம். அதனால புளி வந்து கரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாங்காய் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காவா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் மாங்காய் துண்டுகள வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு காலையில தான் நான் டிஃபன் வேலையே முடிஞ்சிருச்சு. அதான் பணியாரம் சுட்டாச்சுல்ல. இந்த வேலை மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாவே பார்த்துட்டு இருந்தேன். பணியாரம் சுட்டு தனியாவே எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து 2 நாள் ஆச்சு இந்த சொரக்கா வாங்கி. சரி சொரக்காவ செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தோல கட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு குட்டி குட்டியா நறுக்கி போட்டுட்டு இருக்கேன். சொரக்கா கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமா ஊற வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்க பாசிப்பருப்பு கூட நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்றதும் 2மே சூப்பரா தான் இருக்கும். இது வந்து நான் நீர்க்காய்கள்னால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. பக்கத்தில எந்திரிச்சிறப்பயே இங்க பணியாரம் ஊத்திட்டு இருக்கப்பயே சாதத்துக்கும் நான் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன் சோற. அரிசிய. சாதம் வெந்துருச்சு. அதனால அதையுமே சைட்ல வந்து வடிச்சு விட்டாச்சு. இப்போ கரெக்ட்டா டைம் வந்து 6:20 ஆயிருச்சு எனக்கு. வாங்க அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்ன்றத பார்க்கலாம். கீரைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க நேத்து வாங்கிட்டு வந்தேன். கீரை ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இப்போ கீரைய வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலசிட்டு, இத அப்படியே போட்டா ஒரு மாதிரி சக்க சக்கையா இருக்கிறாப்புல இருக்கும். அதனால கொஞ்சம் நறுக்கிட்டு போடுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்து வரதுக்கும் சட்டுனுமே நம்மளுக்கு வெந்துரும். அதனால கீரைய வந்து நல்லா ம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாவே நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து சொரக்காய்க்கு நம்ம எப்படி செய்றோன்றத பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் ஆஃபீஸ்லலாம் போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த கீரைக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தரும் ஒவ்வொரு மெனு சொல்றாங்களா, அதனால கொஞ்சம் குழப்பம் தான். வாங்க அடுத்து என்ன செஞ்சுட்றது பார்க்கலாம். இப்போ குக்கர்ல வந்து சொரக்காய்க்கு வந்து போட்டாச்சுங்க. ஒரு ஆளும் ஒரு மெனு சொல்றாங்க. எங்க அம்மாவா இருந்தாங்கன்னா, இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிரு, ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் 2 பேரும் சாப்பிட்டுட்டே வரமாட்றாங்களா, ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. எப்படி தான் சாப்பாடு உள்ள போனாலும் சரிதான் நெனைக்கிறேன் எனக்கு. சாம்பார் ரெடி ஆயிருச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கிரிப் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டா நம்ம அரைச்சு வச்ச விழுதையும் சேர்த்து 2 விசில் விட்டுட்டா நமக்கு சொரக்காய் கூட்டு தயாராகிரும். சைட்லேயே வந்து பாருங்க, நம்ம நறுக்கி வச்சிருந்த அந்த கீரைக்கு வச்சுருந்தோம் இல்லையா? அரைக்கீரைக்கு கொஞ்சம் ஜீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு,
கிரிப் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.